ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சம்மெல்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூவேஷன் கொஷின் நம்பரு 12. சரிங்களா? வாங்க அதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 5/10 சரிங்களா இன்ட்டு 8/7 இன்ட்டு 100/50 இன்ட்டு 30/40 இன்ட்டு கொஷின் மார்க் போட்டிருக்காங்க டிவைடட் பை 16 சரிங்களா ஈக்குவல் டு 1/8. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் பார்க்கறதுக்கு லென்த்தியாக இருக்குது. பேனிக் ஆக வேணாம். அது வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, வாங்க சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவங்க வந்து எப்படியாவது இதை கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா, ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுவுமே பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட்டு எந்த நம்பரால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பாசிபிலிட்டி பார்த்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் சால்வ் பண்ணுறது. சரிங்களா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த நம்பர் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டே ஈஸி தான். இங்கே மேலே 5 இருக்குது. சரிங்களா, 1 5 5 7 5 10 சரிங்களா. ஸோ 2 10 இருக்குங்க. அதில் வந்து இதை கேன்சல் பண்ண முடியும். அப்போ 5/10 அதை கேன்சல் பண்ணால் நம்மனா வரும் 1/2 தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அதே போல் அடுத்தது பாருங்கள், 8/7 நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன பாசிபிலிட்டி, இங்கே பாருங்கள் 100/50 இருக்குங்களா. அப்போது 2 50 இருக்குது. ஸோ 100 2ஆல் போகுமா. அப்போது இங்கே கீழே 1 மேலே 2 2/1 வரும். 2/1 என்னது 2 தான். 1 கீழே போட தேவையில்ல. சரிங்களா, அப்போது 50-ஐ 100ஆல் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு 50 50 ஈர் 50 100. அப்போது மேலே வந்து 2க்கு அர்த்தம். ஓகேங்களா, அதுவும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுவும் ஈஸியாக 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாம் 5ஆல். காமன் ஃபேக்டர் பார்த்தோன்னா 5 7 5 35 சரிங்களா. கீழே பாருங்கள் 8 5 40. அப்போ இது சால்வ் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 7/8ன்னு வரும். சரிங்களா, ரிமைனிங் இருக்கிறத அப்படியே வைங்க, அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிங்களா. இதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி இங்கே போட்டோம்னா ஃபஸ்ட்டு சொன்னோன்னா 1 5 5 2 5 10 சரிங்களா 1/2. புரிஞ்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 1/2. இதை மட்டும் சால்வ் பண்ணோம்னா 1/2. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/2 கிடைக்கும். அப்புறம் என்ன சொன்னேன், இதை அப்படியே வச்சு சொன்னோன்னா 8/7 அப்படியே வந்துச்சு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் 100/50. ஒரு 50 2 50 இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். 2/1 வரும். 2/1 1 கீழே வந்துச்சுன்னா போட தேவையில்ல, வெறும் 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து இதை பாருங்கள் 3/40. பொது வகுத்து என்னது 5. 7 5 35. ஸோ 8 5 40. அதான் 7/8ன்னு இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் 7/8. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். ஈஸி தான். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னு பாசிபிலிட்டி பாருங்கள். இதுலையும் ஈஸியாக கேன்சல் பண்ணலாங்க. பாருங்களேன், இங்கே 8/7 இருக்கா, இங்கே 7/8 இருக்குது. ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 8 போயிடும். இந்த 8ம் கேன்சல் ஆகிடுமா. இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அதே போல் இங்கே பாருங்களேன், இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்னதான் இருக்குன்னு பாருங்க. புரிஞ்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீதி இது மட்டும்தான் இருக்குமே. ரொம்ப ஈஸி, சிம்பிளான கணக்கு இது. இங்கே பாருங்களேன், இந்த 1/2 இருக்குல்ல, இந்த 2ம் போயிடும். 1 தானே இருக்குது, 1 போட்டாலும் போடலாம், போடாமல் விட்டுடலாம். அதுதான் நம்ம சிம்பிளாக அதை போட்டாச்சு. சரிங்களா, ஸோ இங்கே வந்து இதுவும் போயிடும். இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அதே போல் இந்த 8ம் கேன்சலு, இந்த 7ம் கேன்சலு. ஸோ இங்கே 1 மட்டும் தான் இருக்குது, அதை போட தேவையில்ல, விட்டுருங்க. அப்போ மீதி என்ன இருக்குங்க, இந்த கொஷின் மார்க்கு டிவைடட் பை 16
ஈக்குவல் டு 1/8 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கிட்டேன். நம்மளுக்கு என்ன வேணும், இந்த கொஷின் மார்க்கு என்ன நம்பர் வரணும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேங்களா, அதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். அந்த கொஷின் மார்க்கான ஆன்சர் என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 16 இருக்குல்ல, இந்த 16 இந்த சைடு எடுத்துன்னு போயிடுவோம். கொஷின் மார்க் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ரைட் சைடில் இந்த 16 எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், 1/8 × 16ன்னு வந்துடும். 1/8 × 16 சரிங்களா. 1 8 8 8 16. அப்போ கொஷின் மார்க்கான ஆன்சர் என்னது, 2. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரு. 2 தான் ஆன்சர் அந்த கொஷின் மார்க்கு. புரிஞ்சிங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் பண்ணியிருக்கேன். கொஷின் மார்க்கை லெஃப்ட் சைடில் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 16 அப்படியே இந்த சைடு ரைட் சைடில் எடுத்துன்னு போயிருக்கேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், 1 8 8 8 16 சரிங்களா. அப்போ என்ன ஆன்சர்னா நமக்கு 2 தான் ஆன்சரு. ரொம்ப ஈஸியான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுத்தா நம்ம எதுவும் பயப்படாமல் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், என்னென்ன நம்பர்லாம் கேன்சல் பண்ண முடியும், எப்படி எப்படிலாம் கேன்சல் பண்ண முடியுன்ற மெத்தடை சிம்பிளாக யோசித்து சால்வ் பண்ணாலே இந்த கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து 2 சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.